சப்போர்ட் இன்ஃபோசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது உளவியல் பகுதி 8. ஏற்கனவே 7 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 800 வினாக்களுக்கு மேல நம்ம கொடுத்திருக்கிறோம். இது பார்ட் 8. இந்த ஒரு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா 70 வினாக்கள் நம்ம முழுமையா பார்க்க போறோம். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இதுதான் படிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. காமனா சில டாபிக் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கிறோம். இது பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கும் சரி, பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கும் சரி, காமனான சைக்காலஜி கொஸ்டின் தான். இந்த 70 வினாக்களும் உங்களுக்கு பிடிஎஃபா வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி நீங்க இந்த பிடிஎஃப் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபர் தன் வாழ்வின் புதிய மாற்றங்கள் மற்றும் சூழல்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையை டேஸ் என்று அழைக்கிறோம். ஒரு நபர் தன் வாழ்வின் புதிய மாற்றங்கள் மற்றும் சூழல்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையை இணக்கம் என அழைக்கிறோம். புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையே இணக்கம் எனப்படும். கற்றல் செயல்பாடுகளில் தேக்கம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான உளவியல் காரணி எது? கற்றல் செயல்பாடுகளில் தேக்கம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான உளவியல் காரணி ஆர்வம் இன்மை. ஒரு பாடத்தில் போதிய ஆர்வம் இல்லாவிட்டால் கற்றல் திறன் குறைந்து தேக்கம் ஏற்படும். ஒரு குழந்தை டேஸ் உணர்வுடன் காரியங்களை செய்ய தொடங்கினால் தடைகளை தாண்டி வெற்றியை ஈட்ட முடியும். ஒரு குழந்தை டேஸ் உணர்வுடன் காரியங்களை செய்ய தொடங்கினால் தடைகளை தாண்டி வெற்றியை ஈட்ட முடியும். தன்னம்பிக்கை உணர்வுடன். ஒருவருடைய வெற்றியின் அடிப்படை காரணியாக தன்னம்பிக்கை கருதப்படுகிறது. இது எதிர்மறை எண்ணங்களை நீக்கி இலக்கை அடைய உதவுகிறது. 2005ஆம் ஆண்டின் டேஸ் வழிகாட்டுதலின்படி ஒரு கல்வி என்பது சக மனிதர்களுடன் இணக்கமாகவும் கனிவோடும் வாழ கற்பிக்க வேண்டும். 2005ஆம் ஆண்டின் டேஸ் வழிகாட்டுதலின்படி, தேசிய கலை திட்ட வடிவமைப்பு வழிகாட்டுதலின்படி ஒரு கல்வி என்பது சக மனிதர்களுடன் இணக்கமாகவும் கனிவோடும் வாழ கற்பிக்க வேண்டும். NCF 2005 என்பது கற்றல் என்பது வாழ்வியலோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதை NCF வலியுறுத்துகிறது. சமூக இயல்பின் காரணமாக ஒரு மனிதனிடம் உருவாகும் உன்னத உணர்வு எது? சமூக இயல்பின் காரணமாக ஒரு மனிதனிடம் உருவாகும் உன்னத உணர்வு நாம் என்னும் உணர்வு. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்பதால் கூட்டுணர்வு அல்லது நாம் என்ற உணர்வு அவனுக்கு மிகவும் முக்கியம். மன பகுப்பாய்வு என்னும் உளவியல் துறையின் தந்தை என கருதப்படுபவர் யார்? மன பகுப்பாய்வு என்னும் உளவியல் துறையின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உள பகுப்பாய்வு துறையின் தந்தை என சிக்மண்ட் ஃப்ராய்டு அழைக்கப்படுகிறார். நவீன உள பகுப்பாய்வு துறையின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. டேஸ் என்பது உண்மை இல்லாத ஒன்றை உண்மை என நம்ப வைக்கும் ஒரு பொய்யான உணர்வாகும். டேஸ் என்பது உண்மை இல்லாத ஒன்றை உண்மை என நம்ப வைக்கும் ஒரு பொய்யான உணர்வாகும். பயம். பயம் என்பது பெரும்பாலும் கற்பனையான ஆபத்துக்களை நிஜமானதாக காட்டி கற்பனை செய்வதாகும். ஒருவன் தனது தகுதிகளையும் நடத்தைகளையும் ஏற்பது போல மற்றவர்களும் ஏற்பதை டேஸ் என்கிறோம். ஒருவன் தனது தகுதிகளையும் நடத்தைகளையும் ஏற்பது போல மற்றவர்களும் ஏற்பதை சமூக இணக்கம் என்கிறோம். சமுதாயத்தோடு முரண்படாமல் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து வாழ்வதே சமூக இணக்கம். நாய்களை கொண்டு ஆக்க நிலையுறுத்தல் சோதனையை செய்தவர் யார்? நாய்களை கொண்டு ஆக்க நிலையிருத்தல் சோதனையை செய்தவர் பாவ்லவ். நாய் பாவ் தான் கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவான் பாவ்லவ் நாய்களை வைத்து செய்த பரிசோதனைகள் ஆக்க நிலை இருத்தல் கொள்கைக்கு அடித்தளமாக அமைந்தது. இவான் பாவ்லவ் நாய்களை வைத்து செய்த பரிசோதனைகள் ஆக்க நிலை இருத்தல் கொள்கைக்கு அடித்தளமாக அமைந்தன. ஒரு மாணவன் தன் தோல்விக்கான பழியை மற்றவர் மீது சுமத்துவது எந்த வகையான தற்காப்பு நடத்தை? ஒரு மாணவன் தன் தோல்விக்கான பழியை மற்றவர் மீது சுமத்துவது காரணம் கற்பித்தல். தோல்விக்கான உண்மையான காரணத்தை மறைத்து வேறொரு காரணத்தை கூறுவது காரணம் கற்பித்தல் ஆகும். மனநலம் என்பது கீழ்கண்ட எவற்றை குறிக்கும் பொதுவான சொல்லாகும்? மனநலம் என்பது
இவை அனைத்தும், அதாவது மனவெழுச்சி, முதிர்ச்சி, பொருத்தப்பாடு, மனநிறைவு, இவை அனைத்தும் ஒருவரின் சீரான மனநிலையை வெவ்வேறு கோணங்களில் விளக்குகின்றன. இவை அனைத்தும் ஒருவரின் சீரான மனநிலையை வெவ்வேறு கோணங்களில் விளக்குகின்றன. எபிங்ஹால் என்பவர் செய்த உளவியல் பரிசோதனைகள் எதை கண்டறிய உதவின? எபிங்ஹால் என்பவர் செய்த உளவியல் பரிசோதனைகள் மறத்தலை கண்டறிய உதவின. எர்மானா எபிங்ஹால் மறதி வளைவு மூலம் தகவல்கள் எவ்வாறு காலப்போக்கில் மறக்கப்படுகின்றன என்பதை விளக்கினார். எர்மானா எபிங்ஹால் மறதி வளைவு மூலம், அதாவது விளைவு மூலம் தகவல்கள் எவ்வாறு காலப்போக்கில் மறக்கப்படுகின்றன என்பதை கண்டறிந்தார். குழந்தை பருவத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரி உறவுகளில் எந்த காரணி அதிக செல்வாக்கு செலுத்துவதில்லை? குழந்தை பருவத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரி உறவுகளில் எந்த காரணி அதிக செல்வாக்கு செலுத்துவதில்லை? ஆசிரியர். குடும்ப உறவுகளில் ஆசிரியர் நேரடி செல்வாக்கு செலுத்துவதில்லை. இது பெரும்பாலும் குடும்ப சூழல் சார்ந்தது. நுண்ணறிவு ஈவு IQ என்பதை கணக்கிட பயன்படுத்தப்படும் சரியான சூத்திரம் எது? IQ நுண்ணறிவு ஈவை கணக்கிட பயன்படுத்தப்படும் சரியான சூத்திரம் மன வயது பை கால வயது இன்டு 100. மன வயது வகுத்தல் கால வயது இன்டு 100 பெருக்கல் 100. சரிங்களா? ஒருவரின் அறிவு திறனை எண்ணால் குறிப்பிட இந்த சூத்திரம் பயன்படுகிறது. இந்த சூத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். மன வயது பை கால வயது இன்டு 100. ஒருவருடைய ஆழ்மன ஆளுமை தன்மைகளை அறிய உதவும் மைத்தடம் சோதனையை உருவாக்கியவர் யார்? ஒருவருடைய ஆழ்மன ஆளுமை தன்மைகளை அறிய உதவும் மைத்தடம் சோதனையை உருவாக்கியவர் யார்? ரோஷாக். ஹெர்மன் ரோஷாக் உருவாக்கிய இந்த சோதனை ஒருவரின் ஆளுமையை அறிய பயன்படுத்தப்படுகிறது. ஒருவரின் ஆளுமையை அறிய பயன்படுத்தப்படும் சோதனை ஹெர்மன் ரோஷாக் உருவாக்கிய இந்த சோதனை. என்ன சோதனை? ஆழ்மன ஆளுமை தன்மைகளை அறிய மைத்தடம் சோதனை. ரோஷாக் மைத்தடம் சோதனை. நாம் எடுக்க நினைக்கும் முடிவிற்கும் நடப்பதற்கும் இடையே முரண்பாடு வரும்போது டேஸ் உண்டாகிறது. நாம் எடுக்க நினைக்கும் முடிவிற்கும் நடப்பதற்கும் இடையே முரண்பாடு வரும்போது கவலை உண்டாகிறது. நாம் எதிர்பார்க்கும் ஒன்று நடக்காத போது அல்லது அதற்கு மாறாக நடக்கும் போது அது மன அழுத்தத்தையும் கவலையையும் உண்டாக்குகிறது. 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகள் எவ்வகையான விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் என்றால் கற்பனை விளையாட்டு. இந்த வயதில் குழந்தைகளின் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அவர்கள் பொம்மைகளோடும் மற்றவர்களோடும் கற்பனையான பாத்திரங்களாக விளையாடுவர். 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகள் கற்பனை விளையாட்டுகள்ல தான் அதிகமா ஈடுபடுவாங்க. உடல் அமைப்பை கொண்டு மனிதர்களை வகைப்படுத்திய உளவியல் அறிஞர் யார்? உடல் அமைப்பை கொண்டு மனிதர்களை வகைப்படுத்திய உளவியல் அறிஞர் கிரஷ்மர். கிரஷ்மர் மனிதர்களை அவர்களின் உடல் அமைப்பை கொண்டு வகைப்படுத்தினார். கிரஷ்மர் மனிதர்களை அவர்களின் உடல் அமைப்பை கொண்டு வகைப்படுத்தினார். மாணவர்களின் ஆளுமையை சிதைக்கும் மிக முக்கியமான காரணி எது? மாணவர்களின் ஆளுமையை சிதைக்கும் மிக முக்கியமான காரணி ஆரோக்கியமற்ற உறவுகளும் தாழ்வு மனப்பான்மையும். ஆரோக்கியமற்ற உறவுகளும் தாழ்வு மனப்பான்மையும். தன்னை தாழ்வாக கருதுவதும் சுற்றியுள்ளவர்களுடன் நல்லுறவு இல்லாமல் இருப்பதும் ஒருவரின் ஆளுமையை சிதைக்கும். தன்னை தாழ்வாக கருதுவதும் சுற்றியுள்ளவர்களுடன் நல்லுறவு இல்லாமல் இருப்பதும் ஒருவரின் ஆளுமையை சிதைக்கும். ஆக்கத்திறன் கொண்ட மாணவர்களிடம் காணப்படும் மிக முக்கியமான சிந்தனை முறை எது? ஆக்கத்திறன் கொண்ட மாணவர்களிடம் காணப்படும் மிக முக்கியமான சிந்தனை முறை விரி சிந்தனை. ஒரே பிரச்சனைக்கு பல கோணங்களில் தீர்வு காணும் திறனே ஆக்கத்திறன் ஆகும். ஒரே பிரச்சனைக்கு பல கோணங்களில் தீர்வு காணும் திறனே ஆக்கத்திறன். சம வயது நண்பர்களின் ஆதிக்கம் எந்த பருவத்தில் மிக அதிகமாக காணப்படும்? சம வயது நண்பர்களின் ஆதிக்கம் எந்த பருவத்தில் மிக அதிகமாக காணப்படும்? குமர பருவம். இப்பருவத்தில் நண்பர்களின் தாக்கம் மற்றும் சக வயதினரின் கருத்துக்கள் முதன்மையாக இருக்கும். எமிலி என்ற புகழ்பெற்ற கல்வி தொடர்பான நூலை எழுதியவர் யார்? எமிலி என்ற
புகழ்பெற்ற கல்வி தொடர்பான நூலை எழுதியவர் ரூசோ. ரூசோ தனது எமிலி நூலின் மூலம் இயற்கை கல்வி முறையை பரிந்துரைத்தார். ரூசோ தனது எமிலி நூலின் மூலம் இயற்கை கல்வி முறையை பரிந்துரைத்தார். கற்றல் என்பது எதனால் ஏற்படும் ஒரு நிரந்தர நடத்த மாற்றமாகும். கற்றல் என்பது எதனால் ஏற்படும் ஒரு நிரந்தர நடத்தை மாற்றமாகும். அனுபவம் மற்றும் பயிற்சி. அனுபவம் மற்றும் தொடர் பயிற்சியின் மூலம் நடத்தையில் ஏற்படும் நிரந்தர மாற்றமே கற்றல் ஆகும். குழந்தைகளின் சமூக வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதது எது? குழந்தைகளின் சமூக வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதது விளையாட்டு தோழர்கள். நண்பர்களுடன் விளையாடும் போதுதான் குழந்தைகள் விட்டு கொடுத்தல், பகிர்தல் போன்ற சமூக பண்புகளை கற்கிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் காணப்படும் முரண்பட்ட நடத்தை எது? மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் காணப்படும் முரண்பட்ட நடத்தை விரல் சூப்புதல் மற்றும் பொருள்களை உடைத்தல். விரல் சூப்புதல் மற்றும் பொருள்களை உடைத்தல். மன அழுத்தம் அல்லது பயத்தில் இருக்கும் குழந்தைகள் இத்தகைய முரண்பட்ட செயல்களில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. விரல் சூப்புதல் மற்றும் பொருள்களை உடைத்தல். ஒருவரின் மறதிக்கு மிக அடிப்படையான காரணமாக கருதப்படுவது எது? ஒருவரின் மறதிக்கு மிக அடிப்படையான காரணமாக கருதப்படுவது பயன்படுத்தாமை. கற்ற தகவல்களை மீண்டும் பயன்படுத்தாமல் அல்லது திருப்புதல் செய்யாமல் இருந்தால் அவை எளிதில் மறந்துவிடும். கற்ற தகவல்களை மீண்டும் பயன்படுத்தாமல் அல்லது திருப்புதல் செய்யாமல் இருந்தால் அவை எளிதில் மறந்துவிடும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் உணர்த்தும் உயரிய பண்பு உலக மனப்பான்மை. கணியன் பூங்குன்றனார் பாடிய இந்த பாடல் உலக மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற உயரிய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. கவனம் செலுத்துவதற்கும் எதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கவனம் செலுத்துவதற்கும் எதற்கும் ஆர்வத்திற்கும் கவனம் செலுத்துவதற்கும் ஆர்வத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்தால் மட்டுமே அதன் மீது கவனம் செலுத்த முடியும். மாணவர்களிடம் காணப்படும் நகம் கடித்தல் போன்ற பழக்கங்கள் எதை குறிக்கின்றன? மாணவர்களிடம் காணப்படும் நகம் கடித்தல் போன்ற பழக்கங்கள் எதை குறிக்கின்றன? மனப்பதற்றம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு. மனப்பதற்றம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு. ஓகேங்களா? நகம் கடித்தல் என்பது ஒரு குழந்தையின் மனப்பதற்றம் அல்லது பாதுகாப்பற்ற உணர்வின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. மனப்பதற்றம் அல்லது பாதுகாப்பற்ற உணர்வின் வெளிப்பாடு. அடுத்து, மனநலம் உடைய ஒரு மனிதனிடம் எவ்வகையான பண்பு பொதுவாக காணப்படாது? மனநலம் உடைய மனிதனிடம் எவ்வகையான பண்பு காணப்படாது? சோம்பல். மனநலம் உடையவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் தங்களின் கடமைகளை தெளிவாக செய்பவர்களாகவும் இருப்பார்கள். மனநலம் உடையவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் தங்களின் கடமைகளை தெளிவாக செய்பவர்களாகவும் இருப்பார்கள். டேஸ் என்பது ஒரு காரியத்தை செய்ய தூண்டும் ஒரு உள்நிலை ஆற்றலாகும். டேஸ் என்பது ஒரு காரியத்தை செய்ய தூண்டும் ஒரு உள்நிலை ஆற்றலாகும். ஊக்கம் என்பது ஒரு இலக்கை அடைய தேவையான ஆற்றலை வழங்குவதே ஊக்கமாகும். கல்வியின் மிக உன்னதமான மற்றும் அடிப்படை நோக்கம் எது? கல்வியின் மிக உன்னதமான மற்றும் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை வளர்ச்சி. கல்வியானது ஒருவரின் உடல், அறிவு மற்றும் மன வளர்ச்சியை உள்ளடக்கிய ஆளுமை வளர்ச்சியை மையமாக கொண்டிருக்க வேண்டும். கல்வியானது ஒருவரின் உடல், அறிவு மற்றும் மன வளர்ச்சியை உள்ளடக்கிய ஆளுமை வளர்ச்சியை மையமாக கொண்டிருக்க வேண்டும். மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டில் மிக அடிப்படையான முதல் நிலை எது? மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டில் மிக அடிப்படையான முதல் நிலை உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகள். மாஸ்லோவின் படி உணவு, உடை, உறக்கம் ஆகியவை முதல் நிலையில் உள்ளது. த நாய்சி சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? த நாய்சி சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையின் ஆசிரியர் பெர்ட்ரண்ட் ரசல். இக்கட்டுரை குழந்தைகளின் மனநிலை மற்றும் கல்வி சூழல் குறித்து பேசுகிறது. என்ன? பெர்ட்ரண்ட் ரசல். ஒரு குழந்தை தன்னை மட்டுமே மையமாக கொண்டு சிந்திக்கும் தன்னல உணர்வு எந்த பருவத்தில் அதிகம்? ஒரு குழந்தை தன்னை மட்டுமே மையமாக கொண்டு சிந்திக்கும் தன்னல உணர்வு குழந்தை பருவத்தில் அதிகம்.
தொடக்கநிலை பருவத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் தங்களை மையப்படுத்திய சிந்தனைகளை கொண்டிருப்பார்கள். தொடக்கநிலை பருவத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் தங்களை மையப்படுத்திய சிந்தனைகளை கொண்டிருப்பார்கள். சார்பெண்ணங்கள் என்பது எவ்வகையான முடிவுகளை குறிக்கும்? சார்பெண்ணங்கள் என்பது எவ்வகையான முடிவுகளை குறிக்கும்னா ஆதாரமற்ற தவறான முடிவுகள். ஒரு விஷயத்தை முழுமையாக அறியாமல் முன்னரே ஒரு கருத்தை தீர்மானிப்பது பெரும்பாலும் தவறாகவே அமையும். ஒரு விஷயத்தை முழுமையாக அறியாமல் முன்னரே ஒரு கருத்தை தீர்மானிப்பது பெரும்பாலும் தவறாகவே அமையும். அடுத்து, ஒரு தாய் வயிற்று பிறந்த குழந்தைகளுக்கு இடையேயான உறவை டேஸ் என்கிறோம். ஒரு தாய் வயிற்று பிறந்த குழந்தைகளுக்கு இடையேயான உறவை சகோதரர் உறவு என்கிறோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பிணைப்பை குறிக்கும் சொல் இது. கீழ்கண்டவற்றுள் எது மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி அல்ல? விரக்தி மனப்பான்மை. விரக்தி என்பது மன அழுத்தத்தின் அல்லது மனநல குறைபாட்டின் அறிகுறியாகும். விரக்தி என்பது மன அழுத்தத்தின் அல்லது மனநல குறைபாட்டின் அறிகுறியாகும். மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை சீர்குலைக்கும் காரணி எது? மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை சீர்குலைக்கும் காரணி போதை பழக்கம். போதை பழக்கம் மூளை மற்றும் மன வளர்ச்சியை பாதிக்கும். பாராட்டப்பட வேண்டும் என்பது மனித இனத்தின் ஒரு டேஸ் விருப்பமாகும். பாராட்டப்பட வேண்டும் என்பது மனித இனத்தின் ஒரு ஆழ்ந்த விருப்பமாகும். பாராட்டுதல் ஒருவரை மேலும் சிறப்பான முறையில் செயல்பட ஊக்கப்படுத்துகிறது. கற்றல் மாற்றத்தில் எத்தனை வகைகள் உள்ளன? கற்றல் மாற்றத்தில் நேர்மறை மாற்றம், எதிர்மறை மாற்றம், பூஜ்ஜிய மாற்றம் என இவை அனைத்தும் உள்ளது. நேர்மறை மாற்றம், எதிர்மறை மாற்றம், பூஜ்ஜிய மாற்றம் கற்றல்ல. முன்னார் கற்றது பின்னர் கற்பதற்கு உதவுவது, அதாவது முன்னர் கற்றது பின்னர் கற்பதற்கு உதவுவது அல்லது பாதிப்பது கற்றல் மாற்றம் எனப்படும். ஒரு குழந்தை தன் குறைகளை நீக்கி முன்னேற முயல்வது டேஸ் எனப்படும். ஒரு குழந்தை தன் குறைகளை நீக்கி முன்னேற முயல்வது தன்னிணக்கம் எனப்படும். தனது பலத்தை அறிந்து பலவீனங்களை சரி செய்ய முயல்வது தன்னிணக்கம். பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கடைபிடிக்க வேண்டிய 3A என்பதில் சேராதது எது? ஆர்கியூ. குழந்தைகளை ஏற்றுக்கொள்வது, சரி செய்து கொள்வது மற்றும் பாராட்டுவது ஆகியவை 3A. அதாவது அட்ஜஸ்ட் பண்றது, அக்செப்ட் பண்றது, அப்ரிஷியேட் பண்றது. இது மூணுமே 3A. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட், அக்செப்ட், அப்புறமேட்டு அப்ரிஷியேட். இது மூணுமே 3A அப்படின்னு சொல்றோம். இல்ல ஆர்கியூ அப்படிங்கிறது வராது. ஒரு மாணவனின் மன வெளிச்சிகளை அடக்கி வைப்பதால் ஏற்படும் பாதிப்பு எது? ஒரு மாணவனின் மன வெளிச்சிகளை அடக்கி வைப்பதால் ஏற்படும் பாதிப்பு குடற்புண் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள். மன உளைச்சல் மற்றும் கவலைகள் உடலியல் சார்ந்த நோய்களை உருவாக்கக்கூடும். நுண்ணறிவு குறித்து குழப்பமான கோட்பாடு என்ற கருத்தை முன்வைத்தவர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு குறித்து குழப்பமான கோட்பாடு அப்படிங்கிற கருத்தை முன்வச்சது ஸ்பியர்மேன். நுண்ணறிவு குறித்த பல்வேறு ஆய்வுகளில் ஸ்பியர்மேனுடைய இரட்டை காரணி கோட்பாடு முக்கியமானது. சிக்கல்களை தீர்க்கும் ஆராயும் நிலையை 5 படிநிலைகளாக விளக்கியவர் யார்? சிக்கல்களை தீர்க்கும் ஆராயும் நிலையை 5 படிநிலைகளாக விளக்கியவர் ஜான் டூயி. ஜான் டூயி சிக்கலை தீர்க்கும் முறையை 5 நிலைகளாக விளக்கினார். தொடக்க கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க உருவாக்கப்பட்ட திட்டம் எது? தொடக்க கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க உருவாக்கப்பட்ட திட்டம் சர்வ சிக்ஷா அபியான் SSA திட்டம் 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது. சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது. ஜான் பினே என்பவர் எதை கண்டறியும் சோதனையின் முன்னோடி? ஜான் பினே என்பவர் எதை கண்டறியும் சோதனையின் முன்னோடி? நுண்ணறிவு. ஆல்பர்ட் பினே நவீன நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஜான் பினே என்பவர் நுண்ணறிவு, ஆல்பர்ட் பினே நவீன நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கற்றல் செயல்பாட்டில் படைப்பாற்றல் எதன் மூலம் சிறப்பாக வெளிப்படும்? கற்றல் செயல்பாட்டில் படைப்பாற்றல் விளையாட்டு மூலம் வெளிப்படும்.
விளையாட்டின் மூலம் குழந்தைகளின் கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் இயற்கையாக வளர்கிறது. ஒரு நபர் தன் வாழ்க்கையில் துணிவு, தெளிவு மற்றும் திட்டமிட்ட உழைப்பை கொண்டிருப்பதன் மூலம் எதிலிருந்து விடுபடலாம்? ஒரு நபர் தன் வாழ்க்கையில் துணிவு, தெளிவு மற்றும் திட்டமிட்ட உழைப்பை கொண்டிருப்பதன் மூலம் எதிலிருந்து விடுபடலாம்? கவலைகளிலிருந்து. முறையான திட்டமிடலும் விடாமுயற்சியும் கவலைகளை போக்கும். அனைவரும் நலம் என்ற உயரிய கொள்கை எந்த நூற்றாண்டில் அதிக முக்கியத்துவம் பெற்றது? அனைவரும் நலம் என்ற உயரிய கொள்கை எந்த நூற்றாண்டில் அதிக முக்கியத்துவம் பெற்றதுன்னா 21ஆம் நூற்றாண்டு. உலக சுகாதார நிறுவனத்தின் இலக்குகளில் ஒன்றாக அனைவருக்குமான நல்வாழ்வு என்பது வலியுறுத்தப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் இலக்குகளில் ஒன்றாக அனைவருக்குமான நல்வாழ்வு என்பது வலியுறுத்தப்படுகிறது. உடல் நலத்தை பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் கல்வி எது? உடல் நலத்தை பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் கல்வி சுகாதார கல்வி. சுகாதார கல்வி நோய் தடுப்பு முறைகளையும் உடலை பேணுவதை பற்றியும் கற்பிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மாணவனின் உளத்திறன் ஆகாது? கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மாணவனின் உளத்திறன் ஆகாது? ஊக்கம். ஊக்கம் என்பது ஒரு செயல்பாட்டு தூண்டுகோல், அது நேரடியாக ஒரு திறமை அல்ல. பாடங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் எதிர்மறை விமர்சனங்களும் மாணவர்களிடம் எதை உருவாக்கும்? பாடங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் எதிர்மறை விமர்சனங்களும் மாணவர்களிடம் எதை உருவாக்கும்? அச்ச உணர்வு. இவை மாணவர்களிடையே ஒருவித பயத்தை தூண்டுகின்றன. பள்ளி சூழல் பாதுகாப்பாகவும் அழகாகவும் இருக்கும் போது மாணவர்களிடம் என்ன உண்டாகும்? பள்ளி சூழல் பாதுகாப்பாகவும் அழகாகவும் இருக்கும் போது உணர்வு சமநிலை உண்டாகும். மகிழ்ச்சியான பள்ளி சூழல் மாணவர்களின் மன உறுதியை மேம்படுத்தும். கரும்பலகை திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? கரும்பலகை திட்டம் தொடக்க பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த, பள்ளிகளில் போதிய வகுப்பறை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்க கரும்பலகை திட்டம் உருவானது. ஒரு நபர் தனது குணநலன்களை விரும்பி ஏற்பது போல மற்றவர்களும் மதிக்க வேண்டும் என்பது டேஸ் எனப்படுகிறது. ஒரு நபர் தனது குணநலன்களை விரும்பி ஏற்பது போல மற்றவர்களும் மதிக்க வேண்டும் என்பது சமூக இணக்கம் எனப்படுகிறது. சமுதாயத்தோடு முரண்படாமல் வாழ்வதே சமூக இணக்கம். எவ்வகையான பெற்றோர் குழந்தை உறவு ஒரு குழந்தையின் மன அழுத்தத்தை குறைக்கும்? எவ்வகையான பெற்றோர் குழந்தை உறவு ஒரு குழந்தையின் மன அழுத்தத்தை குறைக்கும்? ஆரோக்கியமான மற்றும் அன்பான உறவு. பெற்றோரின் அன்பு குழந்தைகளின் பல மனநல சிக்கல்களுக்கு சிறந்த தீர்வாகும். ரோஷாக் மைத்தடம் சோதனையில் கீழ்கண்டவற்றுள் எது பகுப்பாய்வு செய்யப்படுவது இல்லை? ரோஷாக் மைத்தடம் சோதனையில் கீழ்கண்டவற்றுள் எது பகுப்பாய்வு செய்யப்படுவது இல்லை? தனித்தன்மை. இது ஒருவரின் ஆளுமையை அறிய பயன்படுத்தப்படும் உளவியல் முறையாகும். மைத்தட சோதனை அப்படிங்கிறது ஆளுமையை அறிய பயன்படுத்தப்படும் உளவியல் சோதனை. இந்தியா ஒரு டேஸ் நாடாக திகழ்கிறது. இந்தியா ஒரு சமய சார்பற்ற ஜனநாயக நாடாக திகழ்கிறது. இந்தியா அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கும் நாடு. மாய தோற்றங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை எது? மாய தோற்றங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை அதீத பயம் அல்லது கவலை. அதிகப்படியான மன உளைச்சல் இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டும். அதிகப்படியான மன உளைச்சல் இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டும். ஒரு மாணவன் பேச மறுப்பது அல்லது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வது எதனை குறிக்கும்? ஒரு மாணவன் பேச மறுப்பது அல்லது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வது எதனை குறிக்கும்? பேச்சு குறைபாடு. இது மாணவர்களிடம் காணப்படும் ஒரு வகை உளவியல் சார்ந்த குறைபாடாகும். ஒரு மாணவன் பேச மறுக்கிறது அல்லது சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னான். தன்னம்பிக்கை உடையவர்களிடம் காணப்படும் முக்கியமான பண்பு எது? தன்னம்பிக்கை உடையவர்களிடம் காணப்படும் முக்கியமான பண்பு தடைகளை தாண்டி முயற்சி செய்தல். தன்னம்பிக்கை ஒருவரை முன்னேற தூண்டும். கல்வி உளவியலில் கற்றல் என்பது எதனுடன் தொடர்புடையது? கல்வி உளவியலில் கற்றல் என்பது மாணவர்களின் நடத்தை மாற்றத்தை அதோடு தொடர்புடையது. கற்றல் ஒருவரின் நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆளுமையை அளவிடும் நுட்பமான சோதனைகள் எதற்காக பயன்படுகின்றன?
ஆளுமையை அளவிடும் நுட்பமான சோதனைகள் ஒருவரின் ஆழ்மன போக்குகளை அறிய பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒருவரின் ஆளுமை தன்மைகளை ஆழமாக பகுப்பாய்வு செய்ய பயன்படுகிறது. ஒரு குழந்தை மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பது எவ்வகை வளர்ச்சியை குறிக்கும்? ஒரு குழந்தை மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பது சமூக வளர்ச்சி. சக மனிதர்களை புரிந்து கொள்வது சமூக இணக்கத்தின் அடையாளம். தொடக்க பள்ளிகளில் குறைந்தபட்ச கற்றல் நிலைகளை உறுதி செய்யும் திட்டம் எது? தொடக்க பள்ளிகளில் குறைந்தபட்ச கற்றல் நிலைகளை உறுதி செய்யும் திட்டம் சர்வ சிக்ஷா அபியான். அனைவருக்கும் சமச்சீர் கல்வியை இது நோக்கமாக கொண்டுள்ளது. ஒருவரின் நுண்ணறிவுக்கும் அவரது ஆளுமைக்கும் தொடர்பு உண்டா? ஒருவரின் நுண்ணறிவுக்கும் அவரது ஆளுமைக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னா நெருங்கிய தொடர்பு உண்டு. நுண்ணறிவு ஒருவரின் ஆளுமையை தீர்மானிக்கும் ஒரு காரணியாகும். நுண்ணறிவு ஒருவரின் ஆளுமையை தீர்மானிக்கும் காரணி. எவ்வகையான சிந்தனை புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும்? எவ்வகையான சிந்தனை புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும்? படைப்பு சிந்தனை மற்றும் விளையாட்டு. கற்பனை திறன் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்திடுகிறது. கல்வியானது ஒரு மாணவனை ஒரு நல்ல டேஸ் மாற்ற வேண்டும், குடிமகனாக மாற்ற வேண்டும். ஒரு நாட்டின் சிறந்த குடிமகனை உருவாக்குவதே கல்வியின் உண்மையான நோக்கம். இதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் பேங்க்ல உங்களுக்கு 70 வினாக்கள் வந்து பார்ட் 8ல வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதனுடைய PDF வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. நம்ம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.